எனக்கு எல்லா பேட் வேர்ட்ஸும் தெரியும். ஹிந்திலயும் தெரியும், தமிழ்லயும் தெரியும். ஆனா யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த சீசன் முழுக்க முழுக்க நான் ஒரு பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணல. இங்க எப்படின்னா ஒரு ஃபைட் நடந்தாலும் பீப்புள் ஆர் பேட் வேர்ட்ஸ்னா சாதா பேட் வேர்ட்ஸ் இல்ல, அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்ல அதெல்லாம் நம்ம ஊர் பிக் பாஸ்ல நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நாங்க இங்க வாடி போடி போடான்லாம் சொன்னாலே வில் ஃபீல் பேட். நோ, ஆமா இல்ல மேக்ஸிமம் நம்ம ஃபைட்ல இப்படி வாய்ஸ் ரேஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அங்க பேட் வேர்ட்ஸ்லாம் அப்படியே சரளமா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு எல்லா பேட் வேர்ட்ஸும் தெரியும். ஹிந்திலயும் தெரியும், தமிழ்லயும் தெரியும். ஆனா யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த சீசன் முழுக்க முழுக்க நான் ஒரு பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், அர்ஜுன் தான் எனக்கு அந்த ரீல் காமிச்சாப்ல. நைட்டி போட்டுட்டு அங்கே யாரோ ஒரு பையன் நான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான். நான் அவனை வேற இமிட்டேட் டேபிள் சேர் மேலெல்லாம் ஏறி அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் நான் சும்மா வீட்டில் பண்ணேன். ஓகே, பட் அங்கே கண்ட்ரோலாக இருக்கணும்னு யோசிப்போம். பட் யூ கான். ஒரு பாயிண்ட்ல யூ வில் பிகம் ஃப்ரீ இல்ல. ஸோ அதெல்லாம் ஹிந்தி ஆடியன்ஸ் ஃபுல்லா ஷீஸ் ஃபேக் இது அதுன்னு வந்தது. யாரா சொல்றீங்க, இவ இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போட்டு அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி என்ன அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண. யூ வாண்ட் பிலீவ் நம்ம வந்து இங்க நான் தனியா இவளுக்கு எப்படி பிஆர் பண்றதுன்னு சொல்லி நான் யோசிச்சு ஐ எம் ஜஸ்ட் ஸோ டிசப்பாயிண்டட். அண்ட் ஒன் டே 24 ஹவர்ஸ்ல எப்படி ஃபிளிப் ஆச்சுன்னே தெரியலடி. உனக்கு வந்து நம்ம ஊர் மக்கள் நீ போய் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மி, எல்லாரும் உனக்கு பிஆர் வேலை பார்த்தாங்க. ஆமா, எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மிங்க. ஏன்னா நமக்கு தெரியாதவங்க எல்லாருமே வந்து குக் வித் கோமாளி வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்து யாரா சொல்றீங்க, இந்த பொண்ணு நான் ஒரு பொண்ணு இது இவ இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போட்டு அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி என்னை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் மறக்காது. எனக்கு தேங்க்ஸ்லாம் நான் சொல்லி உங்களை நான் வந்து ரொம்ப இது பண்ண விரும்பல, ஃபார்முலா இது பண்ண. நீங்கள் எனக்கு அதுக்கும் மேலே ரொம்ப. ஆமாம், வெளியே வந்தோன்னா அர்ஜுன் சொன்னா, ஷ்ரூ நீ நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு. திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிக் பாஸ் வெளியே வந்து சொல்கிறேன், நீங்கள்லாம் ரொம்ப கைண்டுங்க. எனக்கு எப்படி இங்கே தலைவர் நம்ம ரஜினி சாரை பிடிக்குமோ அங்கே வந்து எனக்கு சல்மான் சார் இப்போ கிடையாது. ரைட் ஃப்ரம் ஐ வாஸ் 5.5 years old. 5.5 வயசு எனக்கு. அப்போ ஹமாப் கே கான் வந்தது 5.5 6 years. அப்போதுலேருந்து எப்படின்னா எனக்கு எவ்வளோ அவரை பிடிக்கும்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடுவில் ஹிருத்திக் ரோஷன்லாம் வரும்போது மாறினாங்க. ஓகே வி லைக் ஹிருத்திக். நான் வந்து ஹவு டேர் யூன்னு சண்டை போடுவேன். சல்மான்னு சொல்லிட்டா நீ எப்படி மாறலாம். அப்புறம் ஒரு 5 படம் இதானோடனே திருப்பியும் சல்மான் சார் படம் வரும்போது வி லைக் சல்மான். இப்போ உள்ளே வராது, இப்போ யார் நீ உள்ளே வராது, அந்த மாதிரி ஒரு ஃபேன். ஸோ நான் அவருக்காக தான் அங்கே போனேன். இல்லாட்டி பிக் பாஸ்ன்னு ஐ நெவர் வாண்டட் டு டூ. அங்கே எல்லாரும் அவரை சல்லு பாயின்னு கூப்பிடுவாரு, நான் மட்டும் சல்லு பேபி சார் அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸ்டேஜ்லலாம் வெக்கப்படுறேன். இந்த சின்ன பசங்களாம் ஸ்டேஜ் ஏற்றி விட்டா இந்த மாதிரி கையெழுத்து இல்லை இப்படி இப்படி. இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் எவ்வளோ அசிங்கமாக இப்படி 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 பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து நான் அர்ஜுனை லவ் பண்ண டைம்லேருந்து இன்னி வரையில நான் பிக் பாஸ் போகிற வரைய ரொம்ப கம்மி சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப கம்மி. ஐ ஹவ் பின் அ வெரி ஹாப்பி பர்சன். அண்ட் தமிழ் பிக் பாஸ், நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆகுது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தே வில் அப்பப்போ இந்த டான்ஸ் ரவுண்டு டான்ஸ் வருது, ஏதோ ஒரு ரோல் கொடுத்து அதை எனாக்ட் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்மளை வந்து அந்த ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ டான்ஸ், நத்திங். நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ சைக்காலஜிக்கல் கேம். போட்டு அண்ட் வில் கெட் டஃபர். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாத்தோடையும் சண்டை போட்டேன், எல்லாரோடையும். அண்ட் நான் எப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸை என்னால் உள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி வெளியெல்லாம் இருக்கவே முடியாது. இஃப் ஐம் ஹாப்பி எல்லாருக்கும் தெரியும் நான் ஹாப்பியாக இருக்கேன். இஃப் ஐம் ரொம்ப ஃபன்னி சைட் ஆஃப் மீ கம்ஸ் அவுட், ரொம்ப ஹைப்பர் ஆக்டர் தெரியும். அண்ட் இஃப் ஐ எம் ஆங்க்ரி இட் ஹேஸ் டு கம் அவுட். வெளியே அதை வந்து அப்படியே காமிப்பேன், டோட்டலாக காமிப்பேன், கத்தி காமிப்பேன். பட் அங்கே வந்து என்னென்னா ஆங்கர் வேறு விதத்தில் நான் பார்த்தேன் நிறைய பேர்கிட்டது. ஆஹா அப்படின்னு இருந்தது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையே நம்ம இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டோட பிஹேவியர், அந்த ஃப்ரெண்டோட லாங்குவேஜ்லாம் வரும்ல ஒரு 2-3 இயர்ஸ்லேயே. அர்ஜுனோட நான் 13-14 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு அந்த நக்கல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்து எனக்கே ஐ மை செல்ஃப் டென்ட் ரியலைஸ் தட்
நான் அவனை மாதிரி ஐ ஹவ் ஆல்சோ பிகம்